அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மஹிந்தவின் புதல்வர் யோசித ராஜபக்ச கைது, பின்னணி வெளியானது. வீட்டிலிருந்து வெளியேற தயார், முதன்முறையாக பகிரங்கமாக அறிவித்தார் மஹிந்த. இலங்கையில் அதிகரிக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி. வவுனியாவில் சாரதிகள் கருத்து முரண்பாடு, பேருந்து மீது தாக்குதல். கட்டாருக்கான தூதுவராக பொறுப்பேற்ற முதலாவது பெண். யாழில் நூதன முறையில் நடந்த கொள்ளை, லட்சக்கணக்கில் இழந்த வர்த்தகர். யாழ் கொழும்பு தொடருந்து சேவை குறித்து வெளியான அறிவிப்பு. நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு, அரசாங்கம் எடுக்கவுள்ள நடவடிக்கை. இரு குழுக்களுக்கிடையில் மோதல், 8 பேர் வைத்தியசாலையில். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு உப்பு இறக்குமதி. தொடர்பான விரிவான செய்திகள். கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்ச குற்றப்புலனாய்வு துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் யோசிதவிடமிருந்து வாக்குமூலம் பெற்ற பின்னர் அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 34 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான காணியொன்றை வாங்கியமை தொடர்பாக யோசிதவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த 23ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்ச இன்று கைது செய்யப்பட்டதாகவும் பெரியத்த பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இளம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தவுடன் அதை விட்டு வெளியேறுவேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பகிரங்கமாக அறிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பாக இடம்பெற்று வரும் விவாதம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டின் குடிமகனாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ இல்லங்கள் அல்லது வசதிகள் தொடர்பாக தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் ஏற்றுக்கொள்வது எனது பொறுப்பு. இந்த வீட்டை காலி செய்ய நீங்கள் எனக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வழங்கினால் அந்த திகதியில் நான் வெளியேறுவேன். ஆனால் இது மக்களுக்கானது. நான் மக்களின் பிரதிநிதியாக இந்த நாட்டு மக்களுக்கு நேர்மையாக சேவை செய்தேன். இந்த அரசாங்கம் மக்களால் நியமிக்கப்பட்டது. எனவே அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்து என்னிடம் கூறியவுடன் நான் செல்வேன். நான் அதிகாரப்பூர்வமாக உத்தியோகபூர்வ இல்லத்தில் வசிக்கவில்லை. அதற்கு எந்த அவசியமும் இல்லை. அரசாங்கம் என்னை வெளியேற செய்ய சொல்லும் நாளில் நான் வெளியேறுவேன். நாட்டுக்காக பணத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாட்டை 46 லட்சத்துக்கு வாடகைக்கு விடுவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்னை பற்றி எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு எனக்கு தகவல் தாருங்கள். ஊடகங்களிடம் கூறிய பிறகுதான் எனக்கு தெரிய வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பண மோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024ஆம் ஆண்டில் இந்த சம்பவங்களில் 27% அதிகரிப்பு காணப்படுவதாக பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் காமினி சனரத்யாப்பா குறிப்பிட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டில் வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக சட்டவிரோத நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துவது தொடர்பாக 3675 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்ற நிலையில் இது 2024ஆம் ஆண்டில் 4658 முறைப்பாடுகளாக அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி 2024ஆம் ஆண்டில் குறித்த மோசடிகள் தொடர்பாக 132 பேர் கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உரிமம் பெற்ற 14 நிறுவனங்களின் உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் 15 சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டு 132 பேர் கைது செய்யப்பட்டதுடன் உரிமம் பெற்ற 14 நிறுவனங்களின் உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டனர். இதற்காக 2024ஆம் ஆண்டில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் 900 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 2023ஆம் ஆண்டில் 182 வழக்குகள் மட்டுமே மேற்கொள்ள முடிந்தன என தெரிவித்துள்ளார்.
வவுனியா ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து மீது இனந்தெரியாத நபர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். செட்டிக்குளம் பிரதேசத்தில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த தனியார் பேருந்து வீதியில் தரித்து நின்ற சமயத்தில் குறித்த தனியார் பேருந்தினை ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து முந்தி செல்ல முற்பட்டுள்ளது. இதன்போது திடீரென தனியார் பேருந்து புறப்பட்ட முற்பட்டமையினால் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தின் கண்ணாடியுடன் தனியார் பேருந்தின் கண்ணாடியுடன் மோதுண்டு சிறு சேதம் ஏற்பட்டது. இதனையடுத்து இரு பேருந்தின் சாரதிகளுக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டமையுடன் பின்னர் இரு பேருந்துகளும் தொடர்ந்து பயணித்தன. இந்நிலையில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தினை சூடு வேந்தப்புலவு பகுதியில் வழிமறித்த இனந்தெரியாத நபர்கள் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இதனையடுத்து ஆடை தொழிற்சாலையில் சாரதி தனது ஊழியர்களை பாதுகாக்கும் பொருட்டு பேருந்தினை உடனடியாக எடுத்துக்கொண்டு வந்து நெலுக்குளம் போலீஸ் நிலையத்தில் தஞ்சம் அடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. கட்டாருக்கான இலங்கை தூதுவராக ரோஷன் சித்தாரா கான் அசாத் அண்மையில் டோஹாவில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். கட்டார் நாட்டிற்கான இலங்கை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது பெண் இவர் ஆவார். இலங்கையில் வெளியுறவு சேவை அதிகாரியாக 27 ஆண்டுகள் சேவை அனுபவத்தை கொண்ட சித்தாரா கான் 1998ஆம் ஆண்டு வெளியுறவு சேவையில் நேர்ந்ததாக கூறப்படுகின்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் உட்பட பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளை வகித்துள்ள அவர் லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியனுக்கான மேலதிக செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் தொலைபேசி மூலம் அழைப்பினை மேற்கொண்டு வர்த்தகர் ஒருவரிடம் 2 லட்சம் ரூபாய் பணத்தை களவாடிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாண மேலாளை பகுதியில் வர்த்தகர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது. இதன்போது உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது என வர்த்தகரிடம் சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மெகா அதிர்ஷ்டத்துக்கான காலக்கெடு முடிவடைய உள்ளது என தெரிவித்து உங்கள் வங்கி இலக்கத்தை கூறுமாறு கோரவே குறித்த வர்த்தகரும் தனது வங்கி இலக்கத்தை குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் உங்களுக்கு 6 இலக்கங்களை கொண்ட எண்கள் குறுஞ்செய்தியாக வரும். அதனை தம்மிடம் கூறுமாறும் வினவவே குறித்த வர்த்தகர் அதனை குறிப்பிட்டுள்ளார். அதனை அடுத்து அவரின் வங்கி கணக்கில் இருந்து சடதியாக பணத்தொகை குறைவடைந்து சென்றதை அடுத்து வர்த்தகர் வங்கிக்கு சென்று தனது சேமிப்பு கணக்கின் செயற்பாடுகளை தற்காலிகமாக முடக்கியுள்ளார். இதனால் அவரது எஞ்சிய பெருந்தொகை பணம் மோசடியிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட வர்த்தகர் சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதுடன் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனவரி 31ஆம் தேதி முதல் கொழும்புக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையில் இரவு நேர அஞ்சல் தொடருந்து சேவை தினசரி சேவையில் ஈடுபடும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை தொடருந்து திணைக்கள பொது முகாமையாளர் தமிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அத்துடன் சுற்றுலா தொழில்துறையை மேம்படுத்துவதற்கும் நீண்ட தூர சேவைகளுக்காகவும் பல புதிய தொடருந்து சேவைகளை அறிமுகப்படுத்துவதற்கும் அந்த திணைக்களம் தீர்மானித்துள்ளது. குறிப்பாக மலேக மார்க்க தொடருந்து சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமாகவும் ஈர்ப்பு அதிகமாகவும் இருப்பதுடன் தொடருந்து சேவைக்கான அதிக கேள்வி இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தமிக ஜெயசுந்தர மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பிப்ரவரி மாதம் முதல் எல்ல ஒடிசி கண்டி மற்றும் எல்ல ஒடிசி நானோய் ஆகிய 2 புதிய தொடருந்து சேவைகளை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் எல்ல ஒடிசி கொழும்பு தொடருந்து சேவையில் மேலதிக பயணத்தை இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்ல ஒடிசி கண்டி தொடருந்து சேவை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு வார இறுதியிலும் கண்டிக்கும் தெமோதரவுக்கும் இடையில் இயக்கப்படும் என்று தொடர்ந்து திணைக்கள பொது முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார். எல்ல ஒடிசி நானோயா தொடர்ந்து சேவை பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் நானோயா மற்றும் பதுளைக்கு இடையில் இயக்கப்பட உள்ளது. எதிர்வரும் மாதங்களில் ஏற்படவுள்ள பாரிய தேங்காய் நெருக்கடியை தவிர்ப்பதற்காக தேங்காய் தொடர்பான பொருட்களை அவசரமாக இறக்குமதி செய்வதற்கான கூட்டு அமைச்சரவை பத்திரம் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. குறித்த கூட்டு அமைச்சரவை பத்திரத்தை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்து நெத்தி மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் KV சமந்த வித்யாரத்ன
ஆகியோர் சமர்ப்பிக்க உள்ளனர். அத்துடன் தற்போது கடும் தட்டுப்பாடு நிலவும் தேங்காய்களுக்கு மாற்றாக தேங்காய் இறக்குமதிக்கு பொருந்தக்கூடிய நிபந்தனைகள் குறித்து உரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்த வேண்டும் என அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய நெருக்கடிக்கு உதவுவதற்காக ரஷ்யாவிடமிருந்து 55,000 டன் உரங்கள் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளதாகவும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரஷ்யாவிடமிருந்து நன்கொடையாக பெறப்பட்ட உரத்தில் தேயிலை உற்பத்திக்கும் பாதி தேங்காய் உற்பத்திக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற தகராறு காரணமாக இதுவரை 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று செம்மனோடை பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் காயமடைந்த இரு குழுக்களையும் சேர்ந்த 8 பேர் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அதில் 4 பேர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர். இரு குழுக்களிலும் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் இந்த தகராறு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஜனவரி 27ஆம் தேதி இந்தியாவிலிருந்து 4500 மெட்ரிக் டன் உப்பு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் என அரசு வர்த்தக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் உப்பின் முதல் தொகுதி இது என்றும் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் கூடுதலாக 12,500 மெட்ரிக் டன் உப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக 2 இறக்குமதியாளர்கள் இந்தியாவிலிருந்து உப்பை இறக்குமதி செய்ய அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். சமீபத்திய பருவமழை காலத்தில் உள்ளூர் உப்பு உற்பத்தியாளர்கள் எதிர்கொண்ட சவால்களை தொடர்ந்து அரசாங்கம் உப்பை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.